சிவாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நம்ம இந்த ஜனவரி மாதம் 2026 இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது. எல்லாமே பிரதோஷம். நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி 16 ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம். பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி பிரதோஷம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது. அடுத்தது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம். அதாவது சிவபெருமான் நடனமாடிய ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி. தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது. அந்த பௌர்ணமின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. 2ஆம் தேதி 6 மணிலேருந்து இன்றைய தினம், அதாவது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4:30 மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி இருக்கிறது. அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. சங்கடஹர சதுர்த்தியில் நாம் பிள்ளையாரை கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும். அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது ஷஷ்டி, அது முருகனுக்கு உகந்தது. அப்புறம் விவேகானந்தரினுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. ஜனவரி 14 புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது. அடுத்ததாக ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல். மறுநாள் தைப்பொங்கல். ஜனவரி 15 தைப்பொங்கல். அன்றைய தினம் தை 1. அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள், உத்தராயணம் ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது. அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான மாட்டுப்பொங்கல். அதற்கு மறுநாள் 17ஆம் தேதி காணும் பொங்கல். ஜனவரி 17 காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க. அதுக்கு மறுநாள் ஜனவரி 18 அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது. அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை, தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும். திருவள்ளுவரே சொல்கிறார் நீர்த்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு. அந்த இது வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனம்ங்கிறது 3ஆம் வரை சந்திரன் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி 20ஆம் தேதி வருதுங்க. ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஷஷ்டி. இதில் சிறப்பு ஜனவரி 26ஆம் தேதி அது நம்மளுடைய குடியரசு தினம் வருது. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அன்றைய தினம் காலை 10:41 11:17 மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அந்த சமயம் புதிய மனைகள், மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது, ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும். அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும். அப்புறம் 28ஆம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது. மறுபடியும் 27ஆம் தேதி ஏகாதசி. திரும்பியும் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் காந்தி வீரானினுடைய நினைவு நாள். மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க. வளர்பிறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம், தை பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு. இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள், எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத, இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள், எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. தனுசு ராசிக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது உற்சாகமான மாதம். ரொம்ப உற்சாகமாக செய்ய போகிறீங்க. அதனால உற்சாகம் அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் செய்யும்போது ஏனோ தானோ அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இல்லைங்களா, அது உற்சாகமற்ற சூழ்நிலை. ஆனால் உற்சாகம் அப்படிங்கிறது
வெளியிலேருந்து ஒருத்தவங்க நமக்கு கொடுக்கறது கிடையாது, நமக்குலேருந்து நமக்கு பிறப்பது தான் அது உற்சாகம். அந்த உற்சாகத்துடன் ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதே ஒரு வேறு விதமாக சொல்லணும்னு வச்சுங்களேன், நம்ம செய்யக்கூடிய செயலில் அது வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, அதை கடந்து அடுத்த இடத்திற்கு போவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போது சாதாரண உற்சாகமாக செய்கிறாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களா, சந்தோஷப்பட்டு அடுத்து போவாங்க. அதே தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அதையும் சரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க. இப்போது அதே உற்சாகம் இல்லாத ஒரு தண்டாகாரமாக ஒருத்தர் வெற்றி அடைகிறான்னு வச்சுங்க, திடீர்னு ஆர்ப்பரிப்பார், திடீர்னு சந்தோஷப்படுவார், ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போவார். அதே அவர் தோல்வி அடைந்து விட்டால் ரொம்ப தோண்டு விடுவார். அது என்ன காரணம்னா, உற்சாகம் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயத்தில் இப்படி நடக்கும். அப்போ உற்சாகங்கிறது ரொம்ப விஷயம், ரொம்ப முக்கியம், ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதனால் வெற்றி அடைந்தால் அதுக்கு சந்தோஷம் இருக்குமே தவிர அதுக்குன்னு ஓவர் ஆர்ப்பாட்டம் இருக்காது. அதையும் கடந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். அதுக்குன்னு தோல்வி இருந்தாலும் அதை கண்டு தோல மாட்டாங்க, அடுத்த இடத்துக்கு போவோம், இது எல்லாமே இப்போ எல்லாம் ஒரு வாழ்க்கை, எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்படின்னு சந்தோஷமாக அதை உற்சாகமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் உற்சாகத்தினுடைய அடிப்படை. இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு அது ஏங்க இப்போ கிடைக்கிது இந்த உற்சாகம், இது வரைக்கும் கிடைக்காதா, இப்போ தான் கிடைக்குமா அப்படின்னா, அந்த உற்சாகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். காலையில் எழுந்த உடனே நமக்கு உற்சாகம் கிடைக்கணும், தூக்கும்போது இயற்கையாகவே நமக்கு நல்ல தூக்கம் வரணும். அந்த காலத்தில் அந்த சமயத்தில் அதுக்கான காலகட்டங்கள் வேலை செய்யும்போது இயற்கையாகவே சில விஷயம் நமக்கு நடக்குது இல்லையா. அது மாதிரி எதனால் அப்படின்னா, 9ஆம் அதிபதி ஜென்மஸ்தானத்திலே போகிறார் சூரியன். அடுத்தது இன்னொன்று சிறப்பு என்னென்னா, அந்த குரு உங்களோட ஜென்மஸ்தானத்தை பார்க்குறார், ராசியாதிபதி ராசியை பார்க்குறார், ராசியாதிபதி 7ஆம் அதிபதி 7 ஜென்ம ராசியில் இருந்து ராசி கலத்திர ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை செய்கிறாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடும். தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப கல்யாணம் தேடிட்டு இருக்காங்க, எப்போ தான் கல்யாணம் நடக்கணும் ஆசையாக பார்த்துருக்காங்க, கல்யாணம் கைகூடும். அது மாதிரி பல நல்ல விஷயங்கள். சரி சுவாமி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு எப்படி இருக்கும் சாமின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவியிடையே நல்ல அன்பு அதிகரிக்கும், நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க, பல நன்மைகள் ஏற்படும். இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 4, 5, 6 இந்த 3 தினம், அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய், ஜனவரி மாதம் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வருது. முக்கியமாகவே அந்த தனுசு ராசிக்காரங்க இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முருகனை கும்பிடுங்க. முருகனை கும்பிட்டாலே போகிறோம், நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஜனவரி 6, ஜனவரி 13 எல்லாமே செவ்வாய்க்கிழமை. இதில் சிறப்பு என்னென்னா, ஜனவரி 20, 27 தை செவ்வாய், இல்லை தை கிருத்திகை வரக்கூடிய காலமும் வரப்போகுது. அதனால் முன்னாடியே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை செய்து வரணும். இந்த மாதம் 27ஆம் தேதி தை கிருத்திகை செவ்வாய்க்கிழமையில் வருது. அதனால் அன்றைய தினம் முருகனுக்கு உகந்தமான அந்த கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுறது, வேல் மாறல் பாராயணம் பண்ணுறது, சுப்பிரமணிய புஜங்கம், இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்குது. முருகனுக்கு உகந்தமானது, பிரசித்தமானது, எளிமையானது, உயர்வானது, சக்தி வாய்ந்தது, இதெல்லாம் பாராயணம் பண்ணி வந்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள். இந்த 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், தனுசு ராசியில 4 கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதம் தொடக்கத்துல 1ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு வருடமான இந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த 2ஆம் இடமான இந்த ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும், அனைத்து ராசி என்பர்களும்
கிரகங்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த 2026 அமைய போகுது. இந்த மாதத்துல, இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் 13ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடமான அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து அந்த 15ஆம் தேதி சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாட்கள் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலையும், அடுத்து 15 நாட்கள் அந்த 4 கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 ஜனவரி மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அதனால எதுலையுமே ஒரு நிலைப்பாடான ஒரு தன்மை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 முதல் மாதத்துல இருக்காது. ஏன் இதுல நம்ம இப்படி செஞ்சா என்ன அப்படின்ற மாதிரியாக எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம், எதிர்மறையான சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இதனால இந்த ராசி என்பர்கள் இந்த மாதத்துல சில வாய்ப்புகளை தவற விடக்கூடிய ஒரு தருணம், தனக்குண்டான வளர்ச்சிகள்ல 3வது நபர்களினுடைய தலையீடு இருந்தது அப்படின்னா இவர்கள்னால வளரவே முடியாது. அதுல இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. யாராவது ஒரு 3வது நபர்களினுடைய தலையீடு இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். முதல் பாதியில இந்த மாதம் ஆரம்பித்து 15ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 கிரகங்களின் சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களின் சேர்க்கை இருக்கு. 13ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த 4 கிரகங்களும் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போறார். அதுல அந்த செவ்வாயாகப்பட்டவர் உச்சம் பெற போறார். இந்த உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் என்ன பண்ண போறாரு அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். யார் யாரெல்லாம் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரியான சில முயற்சிகள்ல ஈடுபடுறீங்களோ அவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அதனால வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் அதை நீங்க அனுபவிப்பீர்களா, அனுபவிக்க மாட்டீங்களா அப்படின்றதுதான் அந்த ராசி அதிபதி சொல்ல போறார். அந்த ராசி அதிபதி 7ஆம் இடத்துல வக்ர தன்மையோட இருக்கிறதுனால கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடும். அதனால இந்த இடத்துல நீங்க ரொம்ப தெய்வ பிரார்த்தனை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கணும். இருந்தாதான் அந்த இயல்பு நிலையை விட நீங்க அசாதாரண ஒரு நிலைக்கு போறதுக்கு உண்டான ஒரு நேரம் இருக்கு. அதனால இதை நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து இந்த ராசி என்பர்கள் இந்த மாதத்துல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். பழைய வண்டி வாகனங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம். புதுசா கார் வாங்கணும், ஏற்கனவே கார் இருக்கும், அந்த காரெல்லாம் நீங்க வேற செகண்ட் ஹேண்டுக்கு விட்டுட்டு இப்போ புதிதாக கார்களை வாங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதத்துல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு செலவுகளினுடைய விகிதம் அப்படின்ற போது நிறைய அமைப்புகள் இருக்கு. நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனுடைய இன்கம் இருக்கா அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்கணும். தாராளமாக இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் வந்தாச்சு அப்படின்னாலே ஒரு ரெகுலர் இன்கம் அப்படின்றது இந்த நபர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதிகப்படியான நிரந்தர வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும். சிறிய பதவியில இருந்தவர்கள் எல்லாருமே இப்போ புதிதாக
புதிதாக ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு உயர் பதவியை அடையறதுக்கு உண்டான ஒரு தருணம். 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றார். அதனால இடமாற்றத்தோட ஒரு டிரான்ஸ்பரோட உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸான ஒரு பொறுப்புகளை ஒரு உயர்ந்த வருமானத்தோட அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால இந்த மாதம், இந்த ஜனவரி மாதம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் மிகுந்த மாதமாகவும் தான் இருக்க போகுது. தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு தொழில்ல ரொம்ப கவனத்தோட இருப்பாங்க. அந்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகளை சம்பாதிக்கணும், நிறைய வருமானம் ஈட்டணும், அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானங்களை வச்சு நம்ம பழைய கடன்கள் எல்லாத்தையும் அடைக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு மேலாக போராடிட்டு இருக்கிறாங்க. வருமானம் வருது, இல்லைன்னா சொல்லல. ஆனாலும் அந்த வருமானம் கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு தகுதியான ஒரு வருமானமா இல்லை. இந்த 2026 ஜனவரி மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு வருமானங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய லைஃப் ஸ்டைலே மாற போகுது. நிறைய ஒரு விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளோட இருந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த இவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்க போறாங்க. ஏன்னா நிறைய முயற்சிகள் இருக்கு, நிறைய உழைப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இவர்களுக்கு அதற்குண்டான வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த மாதத்தை தொடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் திருமணங்கள் அப்படின்றது வரன்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கும். அந்த வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் மிகுந்த ஒரு திருமணங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல 4 கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்களே அமைச்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தா கூட இந்த இடத்துல குடும்ப நபர்களினுடைய ஒரு ஆதரவும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதற்குண்டான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும், குருவின் 7ஆம் பார்வை, வக்ர குருவின் 7ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மத்தியானம் 3:01 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. அதே சமயம் புதன் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த 12லேருந்து 17க்குள்ளார எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இதுதான். இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும்.
இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர், ஜனவரி 2 ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி ஜனவரி 3ஆம் தேதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், போகி பண்டிகை 14ஆம் தேதி, தைப்பொங்கல் 15ஆம் தேதி, மாட்டுப்பொங்கல் 16, காணும் பொங்கல் 17ஆம் தேதி, ரத சப்தமி 25. அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன். தனுசு ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் 4 கிரக சேர்க்கை, 2 கிரகங்களின் பார்வை, எல்லாருடைய பார்வையும் உங்கள் பேர்லேயே இருக்குது. யாரை கேளு தனுசு ராசிக்காரன், யாரை கேளு அவர் சொல்லணும், யாரை கேளு தனுசு ராசிக்காரன் கொடுத்தாதான். ஸோ எதை எடுத்தாலும் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. கெட்டதுக்கும் நீங்கள் தான் காரணம், நல்லதுக்கும் நீங்கள் தான் காரணம். ஸோ இந்த மாதம் ஆரம்பமே உங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குழப்பம் இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்கான நேரம் வருது. அது எப்போ வரும்னா, செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது ஜனவரி 15க்கு அப்புறம். ஏன் அப்படின்னா, அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 8ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது ஆயுளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும், வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும், படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்கு உண்டான வெற்றிகளை பெறுவார்கள். படிக்கிற குழந்தைங்க ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா, இல்லை போர்டு எக்ஸாம் எழுதுறீங்களா, உங்களுடைய சாதனையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம், உங்கள் குடும்ப கௌரவத்தை உயர்த்தக்கூடிய நேரம், படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த ராசி குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை, இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது. ஏன்னா மறைமுக எதிரிகள், ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகிறார். நீங்கள் பேசினா உங்களுக்கு எதிரிகள் உருவாகுவார்கள், ஆனால் பேசாமல் இருக்க முடியாது, என்ன பண்ணுறது? அதனால் நீங்கள் இன்டைரக்டாக ஸ்மூத்தாக பேசிட்டு போகிறது நல்லது. ஆனால் அதே சமயம் நண்பர்களால் உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு போயிட்டார், 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார். அதனால் யாராவது ஒருத்தர் உங்களை பாதுகாத்துட்டே இருப்பாங்க. நண்பர்களின் ஆலோசனை அரவணைப்பு உங்களுக்கு அமோகமாக இருக்கும். வாழ்க்கை துணை, திருமணமான தம்பதிகளுக்கு, குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் உங்கள் கணவரோ மனைவியோ உங்களுக்கு கூடவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு சப்போர்ட், உங்கள் கணவர் உங்களுக்கு சப்போர்ட். அவங்க உங்களுக்கு எதுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை கேட்டு செயல்படுங்க. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி 4ஆம் தேதி காலை 9:44 முதல் ஜனவரி 6ஆம் தேதி மதியம் 12:16 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி ஜனவரி மாதம் 31ஆம் தேதி இரவு 8:01 முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி இரவு 10:48 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மாத ஆரம்பத்தில் கூட பிரச்சனை இல்லை. மாத கடைசி உங்களுக்கு செலவுகளால் பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாட்களாக இருக்கும். அதே சமயம் குடும்ப தலைவிகள் தங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உடன்பிறப்புகள், குறிப்பாக பங்காளியில் சண்டையில், கணவருக்கும் பங்காளிக்கும் சண்டைன்னா நீங்கள் போய் பேசக்கூடாது. மனைவி பேசினா பிரச்சனை, அவ்வளோதான். குடும்ப தலைவிகள் பேசினா பிரச்சனை பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் பெண்ணாக இருந்து நீங்களும் உங்கள் அண்ணன், உங்கள் அக்கா ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா அதிகார வார்த்தையை பேசினால் அவர்கள் அடங்கி போவார்கள் நினச்சி பேசுவீங்க. ஆனால் அவர்கள் அதை பிடிவாதமாக எடுத்துகிட்டு செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு எதிரிகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை காட்டிலும் விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் செலவு, முதலீடு, படிக்கின்ற குழந்தைகளுக்கு செலவு, குழந்தைகளால் ஆரோக்கிய செலவு, உடன் பிறந்தவர்களால் செலவு, வழக்குகளால் செலவு, உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா குலதெய்வ வழிபாடு முதல்ல பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
தினமும் காலையில் சூரிய வழிபாடு பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஆதித்ய கிருதயம் தினமும் சொல்லிட்டு வாங்க. காலையில் சூரிய உதைக்கும் போது, அதுவும் இப்போ ஜனவரி மாதம் 6:15 6:20க்கு மேலே தான் சூரிய உதைக்கும். நீங்கள் 6:15க்குலாம் மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு 14 தடவை சூரிய நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஆதித்ய கிருதயம் ஃபுல்லாக சொல்லிவிட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அந்த சூரியன் வழங்கிடுவார். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ, இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.